இன்றைக்கி நான் சேமக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ சேமக்கிழங்கு வாங்கியிருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை போட்டு 20 மினிட்ஸ் டைம் வச்சு வேக வைக்க போகிறேன். சேமக்கிழங்கு அவிச்சிட்டு தோல் உரித்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தோம்னா, பூண்டு ஒரு 3 பல் தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கார மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக குழம்பு மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேவை. இப்போது சட்டி காஞ்செடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற ஒவ்வொரு சேமக்கிழங்கையும் மீன் எப்படி வறுத்து எடுப்போமோ அந்த மாதிரி போட்டு வறுத்து எடுப்பாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்து போச்சு, நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இது வெந்து முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். அது ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுக்கிற டயத்தில் நான் வீட்டில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினாவும் இருந்துச்சு. இதை 2த்தையும் துவையலுக்கு ரெடி பண்ண போகிறேன். செஞ்சு முடிச்சுட்டு பிறகு காமிக்கிறேன். புதினா கருவேப்பிலை துவையலுக்கு தேவையான பொருள் 4 காஞ்ச மிளகாய், ஒரு 10 மிளகு, ஒரு கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உளுந்து, பூண்டு ஒரு பூண்டு. இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இப்போ புதினா துவையல் தாளிக்கிறதுக்கு நம்ம சட்டியை கை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சு முடிஞ்சதும் சீரகம் போட்டலாம். இது நான் இட்லிக்கு அரைக்கிறதால உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாக தான் போடுறேன். ஏன்னா இட்லியில் ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்கிறதால நம்ம இதில் வந்து சாதத்துக்கு போடுற மாதிரி நிறைய உப்பு போட்டுக்கோமா கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டேன். இப்போ சேமக்கிழங்கு ஃபுல்லாக நம்ம வறுத்து எடுத்தாச்சு. மதியத்துக்கு சாதம், காரக்குழம்பு, அவரைக்காய் போட்ட காரக்குழம்பு, சேமக்கிழங்கு வறுவல். இதுதான் எங்களுக்கு மதியம் லஞ்சு. தேங்க்யூ. அரைச்சி தாளித்து விட்டுட்டேன், கொதிச்சுட்டு இருக்குது. இட்லிக்கு தொட்டுக்க இன்னைக்கு துவையல் தான். தேங்க்யூ. அவசரமாக காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இது எல்லாமே காலையில் மதியானம் சாப்பாட்டுக்கு காலையில் துவையல் அரைக்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியும். இது எல்லாத்துக்குமே சேர்த்து செய்யறதுல எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு டைம் ஆனதால் நான் உங்கள்கிட்ட இதை வந்து பாதி மட்டும்தான் காமிக்கிறேன். இது இன்னும் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். நீங்கள்